எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிலாசோர். இன்னைக்கு நம்ம லசாரஸ் அனிமேயோட எபிசோட் 4 டோன்ட் ஸ்டாப் த டான்ஸ் தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்ல வந்துட்டு எலேனா தான் பேசிட்டு இருக்கா. ஹப்னா ரிலீஸ் ஆகும் போது எந்த மைனரும் வந்துட்டு இதை சாப்பிடக்கூடாதுன்னு பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனா எங்களை மாதிரி குட்டி பசங்களுக்கு வந்துட்டு நிறைய கியூரியாசிட்டி. ஹப்னா வந்துட்டு மன வருத்தத்தை சோகத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணுவோன்னு ஒரு ரூமர் கேட்டோம். இதால இருந்தே வந்துட்டு நிறைய டீலர்ஸ் ஹப்னா வந்துட்டு நிறைய காசுக்கு வந்துட்டு செல் பண்ணாங்க. இது கேட்டு நானும் வந்துட்டு ஹப்னாவை சாப்பிட்டேன். ஏன்னா என்னோட ஃபீலிங்ஸ் வந்துட்டு எனக்கே கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஆகல. எனக்கு தெரியல எப்படி கண்ட்ரோல் பண்ணோன்னே. நான் வந்துட்டு ஸ்கின்னரை ஒரு கடவுள் மாதிரி நினைச்சேன். ஆனா அவரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அடுத்த சீன்ல வந்துட்டு டாக்டர் 909 ஹேக்கர் பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஹேக்கர் பாத்தீங்கன்னா FBI கூட கண்டுபிடிக்கலையாமா இவரு. ஆனா எலனா வந்துட்டு என்னவோ பண்ணி டாக்டர் 909ஓட ஹிடன் வாலெட்டை கண்டுபிடிச்சிருக்கா. ஹிடன் வாலெட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு லசாரஸ் டீம் கேக்குறாங்க. இந்த ஹிடன் வாலெட் பாத்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் கரன்சி மாதிரி. அதுல வந்துட்டு டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியில வந்துட்டு காட்டும் ஹேக்கரோடது. இவருக்கு வந்துட்டு நிறைய காசு வந்துட்டு வந்திருக்கு. நம்ம வந்துட்டு காசு மழைய வந்துட்டு கொட்டிருக்குன்னு சொல்லலாம். ஸ்கின்னர் வந்துட்டு அவரோட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணறதுக்கு முன்னாடி சாம் என்ற ஒரு ஆள் வந்துட்டு இந்த டாக்டர் 909ஓட அக்கவுண்ட்ல வந்துட்டு நிறைய காசு டெபாசிட் பண்ணிருக்காரு. இதுல வந்துட்டு என்ன தெரியுதுன்னா இந்த ஹேக்கருக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு ஹப்னா வந்துட்டு மனுஷ பிரிவியை வந்துட்டு கொல்லோன்னு. அது தெரிஞ்சுதா அவன் வந்துட்டு இந்த ஹப்னாவை நிறைய காசுக்கு வித்திருக்கான் ஸ்கின்னரோட அனௌன்ஸ்மெண்ட்க்கு முன்னாடி. இவங்க வந்துட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா டாக்டர் 909 ஹேக்கர் வந்துட்டு ஸ்கின்னருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. அதாவது ஸ்கின்னரோட ஹப்னாவை வந்துட்டு நிறைய விலைக்கு வித்துட்டு அதுல நிறைய காசு பண்ணி அப்புறம் ஸ்கின்னரையோ வந்துட்டு கண்காணாத இடத்துல வந்துட்டு ஒழிச்சு வைக்கிற வேலையில இவங்க பண்ணிருக்காங்க. இந்த ஹர்ஷ் வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா எலேனா வந்துட்டு டாக்டர் 909ஓட வாலெட்டை வந்துட்டு பார்த்துட்டே இருக்கட்டும். நீங்க எல்லாரும் சாம் என்ற ஒரு ஆளை போய் தேடுங்க. இந்த சாம் தான் வந்துட்டு 909க்கு வந்துட்டு அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணிருக்கான். பிளஸ் 909 கூட வந்துட்டு ரெகுலர் கான்டாக்ட்ல கூட இருந்திருக்கான். ஸ்டாம் ஸ்டீஃபன் வந்துட்டு ஒரு ஸ்டாக் ட்ரேடர். லீலன் வந்துட்டு சாமோட சோஷியல் மீடியா பேஜ் வந்துட்டு காட்டுறா. அதுல பாத்தீங்கன்னா இவரு பெரிய பார்ட்டி பண்ற ஆளா இருக்காரு. சுத்தி நிறைய பொண்ணுங்க தான் இருக்காங்க. ஹப்னாவை வந்துட்டு வாயில போட்டு அவர் கையில இருக்கிற டாட்டூஸ்லாம் காமிச்சுன்னு இப்படித்தான் பார்ட்டி பண்ணும் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஏன்டா இதை பார்த்தோன்னு ஆயிடுது. அந்த மாதிரி கிரிஞ்சு வேலையெல்லாம் இவர் பண்ணிட்டு இருக்காரு. இவரை பாக்குறது தான் வந்துட்டு இவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இவர் எப்பவுமே பார்ட்டி பொண்ணுங்க அந்த மாதிரி விஷயத்துல தான் வந்துட்டு ரொம்ப இன்வால்வா இருப்பாரு. அதுக்கு இவங்க எல்லாரும் வந்துட்டு ரெடி ஆயிட்டு போயிட்டு இருக்காங்க. பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு இருக்கால அது வேற யாரும் இல்ல, அது லீலன் தான் இந்த மாதிரி கெட்டப்ல வந்துட்டு சுத்திட்டு இருக்கான். நம்ம டாக்லஸ் ஆக்சல வந்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க. ஆனா கிறிஸ் பாத்தீங்களா அவ தான் வந்துட்டு ரொம்ப அழகா இருக்கா. ஒரு பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர்ல தான் வந்துட்டு இந்த பார்ட்டியே ஆயிட்டு இருக்கு. இந்த பார்ட்டிக்கு பாத்தீங்கன்னா டிஜே யாருன்னா விஷனரி. இவர் வந்துட்டு உலக ஃபேமஸ் டிஜேவாமா. அடுத்த சீன்ல வந்துட்டு எலேனா வந்துட்டு ஹர்ஷ் கிட்ட என்ன சொல்றானா லண்டன், பாஸ்டன், லயான், ஒசாகா இந்த மாதிரி நிறைய பிளேஸ்ல வந்துட்டு பணம் வந்துட்டு டெபாசிட் பண்ணிருக்காங்க. ஆனா இது ஆன்லைன்ல வந்துட்டு பண்ணல, பிசிக்கலா பேங்க்ல போயிட்டு பண்ணிருக்காங்க. ஹர்ஷ் என்ன நினைக்கிறாங்கன்னா மேபி இந்த டாக்டர் ஸ்கின்னர் வந்துட்டு யாரையோ வேலைக்கு வச்சு அவரை வந்துட்டு பேங்க்ல போயிட்டு டெபாசிட் பண்ணிருப்பாரு. சரி கேமரா பார்த்து யார் வந்திருக்காங்கன்னு கண்டுபிடிக்கலாம். கிறிஸ் என்ன சொல்றான்னு ஆக்சல் கிட்ட நம்ம ரெண்டு பேரும் இப்போ கப்பிள் மாதிரி நடிக்கணும். அந்த சைடுல டாக்லஸ் லீலான் கூட நடிச்சிட்டு இருக்காங்க. டாக்லஸ் வந்துட்டு என்ன சொல்றானா லேடிஸ் நீங்க ரெண்டு பேர் வந்துட்டு சாமோட அட்டென்ஷனை பிடிக்கணும். அவர் வந்துட்டு உங்களை பர்சனலா இன்வைட் பண்ணதுக்கு வெயிட் பண்ணோம். நீங்க அவர் கூட நீங்க கான்டாக்ட் வச்சோன்னே பாத்தீங்கன்னா ஒரு தனி இடத்துக்கு வந்துட்டு வந்துருங்க. அதுக்கு ஆக்சல் கில்பர்ட் என்ன சொல்றானா இந்த பிளான் எல்லாம் ஒர்க் ஆகலனா பிளான் பி தான் நம்ம போனோம். அதாவது அவரை வந்துட்டு நம்ம கொலை பண்ணோம். அதுக்கு இவங்க எல்லாரும் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது வந்துட்டு சாமோட இடம், இதெல்லாம் வந்துட்டு கண்டிப்பா ஆவாது, நம்ம பிளான் ஏல தான் வந்துட்டு இருக்கணும். இங்க கிளப்ல வந்துட்டு எல்லாரும் டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஆக்சல் வந்துட்டு என்ன பாக்குறானா மேல வந்துட்டு ஒரு ஃப்ளோர் இருக்குது. அங்கதான் வந்துட்டு நிறைய இம்பார்ட்டன்ட் கெஸ்ட்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அங்க போறதுக்கு வந்துட்டு கையில வந்துட்டு ஒரு டாட்டூ இருக்கணும், ஒரு கோல்டன் டாட்டூ. அதை ஸ்கேன் பண்ணிட்டு பிறகு தான் அந்த கார்டு வந்துட்டு உங்களை உள்ள விடுவாங்க. இந்த சைட்ல எலேனா வந்துட்டு யாரோ ஒரு ஆளு பிளாக் ஜாக்கெட்டோ கேப்போ வந்துட்டு போட்டு ஏடிஎம்ல வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ற மாதிரி கண்டுபிடிச்சிருக்கா. எல்லா இடத்துலயும் வந்துட்டு இந்த ஆள் தான் வந்துட்டு டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கா. அந்த சைட்ல யாரோ ஒரு ஆள் வந்துட்டு டாட்டூ போட்டுட்டு சரக்கு அடிக்கிறது வந்துட்டு ஆக்சல் பாக்குறான். அவர் வந்துட்டு பாத்ரூம் போன உடனே அவரை அடிச்சிடறான். அவர் வந்துட்டு கீழே விழுந்த உடனே பாத்தீங்கன்னா அவரோட டாட்டூ இருக்கோல அத்தை வந்துட்டு ஸ்கேன் பண்ணி எடுக்கிற ஆக்சல். அந்த சைட்ல பாத்தீங்கன்னா லீலான் வந்துட்டு யாரோ ஒரு ஆள் வந்துட்டு பிக்கப் பண்ணி போயிட்டு இருக்கான். அப்டேட் பண்ணிட்டே இருக்கா லசாரஸ் டீமுக்கு கூட. அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் வந்துட்டு இருந்தது. லீலாண்ட வந்துட்டு உள்ள கூட்டின்னு போற போய் பாத்தீங்கன்னா கிறிஸ் கூட வந்துடுறா. வாடி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் போறாங்க உள்ள. அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா எலேனா வந்துட்டு டாக்டர் 909ஓட ஹிடன் வாலெட்டை வந்துட்டு கண்டுபிடிச்சிருப்பார்ல அதுல வந்துட்டு ஒரு அப்டேட் கிடைக்குது. பாபிலோனியா சிட்டில தான் வந்துட்டு இருக்கு லொகேஷன். இந்த சைட்ல பாத்தீங்கன்னா சாமோ டிஜேவோ வந்துட்டு வந்திருக்காங்க. டிஜே பேர் பாத்தீங்கன்னா விஷனரி. இந்த எல்லா கேர்ள்ஸோ லேடிஸோ வந்துட்டு எக்ஸைட்டட் ஆகுறாங்க. அதுல பாத்தீங்கன்னா கிறிஸோ லீலான் கூட இருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் கூட சேர்ந்து நடிக்கிறாங்க. இந்த கிறிஸ் வந்துட்டு என்ன பண்றானா சாம் கிட்ட போயிட்டு உட்கார்றா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீலான் வந்துட்டு அந்த விஷனரி டிஜே பக்கத்துல போயிட்டு உட்கார்றா. இந்த சாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சீன் போட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணுங்களுக்கு வந்துட்டு எதுவுமே தெரியாது, ஸ்கின்னர் தான் இந்த உலகத்தோட கடவுளே. அதுக்கு வந்துட்டு இவங்க கேக்குறாங்க ஸ்கின்னர் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்குது உங்களுக்கு பயம் இல்லையா, நீங்க வந்துட்டு செத்துருங்கன்னு பயம் இல்லையா. அதுக்கு இவர் என்ன சொல்றாருன்னா இந்த ஸ்கின்னர் பண்ணிருக்கிற வேலைக்கு வந்துட்டு கியூர் கண்டுபிடிச்சா அது வந்துட்டு மார்க்கெட்ல வந்து செல் பண்ணா நாங்க அதுல வந்துட்டு நிறைய காசு பண்ணுவோம். இது வந்துட்டு சொல்லிட்டே அவர் வந்துட்டு கிறிஸ கட்டி பிடிக்கிறாரு. லீலாண்ட கூட கட்டி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு.
பண்றாரு. ஆனா லீலானுக்கு வந்துட்டு இதெல்லாம் இஷ்டம் ஆகுறது இல்ல. அங்க வந்துட்டு அந்த டிஜே விஷனரி இருக்கால, அவன் வந்துட்டு என்ன சொல்றானா, அது வந்துட்டு ரொம்ப கியூட், வா நம்ம எங்கன்னா தனியா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லீலானை வந்துட்டு கூட்டின்னு போயிடறான். என்ன வாழ்க்கடா இதுன்னு லீலன் நினைச்சிட்டு இருக்கான். இந்த சைட்ல டாக்லஸோ ஆக்சலோ வந்துட்டு அந்த டாட்டூ போட்டுட்டு இருப்பாங்க கையில. அதாவது அந்த வாஷ்ரூம்ல இருந்து ஒரு ஆள் கிட்ட தான் கிச்சிருக்கோம். லீலான் வந்துட்டு என்ன கேட்டு இருக்கானா விஷனரி கிட்ட, இப்ப நீங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் போடணும்ல. இந்த விஷனரி டிஜே என்ன சொல்றானா, நான் வந்துட்டு இந்த மியூசிக் பத்தி எல்லாம் வந்துட்டு கண்டுக்கிறதே இல்ல, இதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஏஐயே பண்ணிடும், நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்குது வந்துட்டு இந்த பொம்பளைங்க கூட்டத்துல வந்துட்டு ஃபேமஸா இருக்கணும் தான். சரி பர்ஃபார்மன்ஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ரேஞ்ச் போறாரு. இந்த சைட்ல எலேனாவோ ஹர்ஷ் வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் யார் பண்ணாங்கன்னு தேடிட்டே இருக்கும் போது லொகேஷன் வந்துட்டு கண்டுபிடிக்கிறாங்க பாபிலோனியன் சிட்டிலன்னு. சாம் என்ன பண்ணிட்டு இருக்கானா, எல்லா பொம்பளைங்களோட ட்ரிங்க்ஸ்லாம் வந்துட்டு என்னவோ கலந்து குத்துட்டு இருக்கா. அவங்க எல்லாரும் வந்துட்டு மயங்கி விழுந்துட்டு இருக்காங்க. சில தப்பான விஷயம் வந்துட்டு பண்ணதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹர்ஷோ எலேனா வந்துட்டு என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு வேற யாரோ இல்ல, நம்ம பையன் டிஜே விஷனரி தான். இவன் வந்துட்டு எல்லா கண்ட்ரிலயும் வந்துட்டு பாடுறதுக்கு டூர் மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த கேப்ல வந்துட்டு இவன் டிரான்சாக்ஷன் எல்லாம் பண்ணிருப்பான். சாம் வந்துட்டு கிறிஸ் கிட்ட வந்துட்டு போயிட்டே இருக்கா. அப்போ கிறிஸ் என்ன பண்றானா, எனக்குலாம் நீ பண்ணுறது ஒன்னும் ஆவாதுடா, ஏஞ்சி ஒரே குத்துதா அடிச்சு தும்சம் பண்றா சாம வந்துட்டு ஜோரா உதச்சிட்டு பில்டிங்ல இருந்து கீழே தள்ளி விட்டுறா. இந்த சைட்ல ஆக்சலோ டாக்லஸோ வந்துட்டு கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த சைட்ல இவங்க என்ன பாக்குறாங்கன்னா, சாமோ டிஜே விஷனரி வந்துட்டு ஹெலிகாப்டர்ல இருந்து ஃப்ளை பண்ணதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு கார் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு லீலன் என்ன பண்றானா, அவனோட ரிமோட் கண்ட்ரோல் ஸ்கில்ஸை வச்சுனே வந்துட்டு காரை ஓட்டுறா. அதாவது டிரைவர் சீட்ல யாரும் இல்ல, தானா வந்துட்டு காரு ஓட்டின்னு வந்துட்டு இருக்கு. விஷனரியோ சாமோ வந்துட்டு ஹெலிகாப்டர் கிட்ட போயிட்டு இருக்கவே பாத்தீங்கன்னா கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லசாரஸ் டீம் கூட வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்டிகுலர் சீன்ல வந்துட்டு கிறிஸோ ஆக்சலோ வந்துட்டு செம்மையா ஃபைட் பண்ணிருப்பாங்க. கிறிஸோட கை புடிச்சுனே வந்துட்டு ஆக்சல் கார்டை சுடுறதே வந்துட்டு மஸ்தா இருக்கும் இந்த சீன் பாக்குறதுக்கு. ஆனாலும் என்னவோ பண்ணி சாமோ விஷனரியோ வந்துட்டு போயிட்டு இருக்காங்க ஹெலிகாப்டர்ல. அப்போ சடனா பாத்தீங்கன்னா ஆக்சல் என்ன பண்றானா, அந்த பெரிய ஸ்கை ஸ்கிரேப்பர் பில்டிங்லயே வந்துட்டு ஜம்ப் பண்ணி அந்த ஹெலிகாப்டர் மேல கை வைக்கிறா. என்ன இந்த பையனுக்கு வந்துட்டு புத்தி கெட்டுச்சான்னு இவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. கீழே பாத்தீங்கன்னா லீலாண்டோ டாக்லஸ் வந்துட்டு கார் ஓட்டிட்டே போயிட்டு இருக்காங்க அந்த ஹெலிகாப்டர் பாத்துன. இந்த சாம் வந்துட்டு ஹெலிகாப்டர் கிட்ட என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த ஹெலிகாப்டரை வந்துட்டு ஷேக் பண்ணு, அவனை வந்துட்டு கீழே விலவை அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அந்த ஏஐ வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா, நான்லாம் வந்துட்டு இதெல்லாம் பண்ண மாட்டேன். இந்த லீலன் பாத்தீங்கன்னா அவனோட ட்ரோன் வந்துட்டு மேல அம்புறா ஆக்சல் கிட்ட. ஒரு கட்டத்துல வந்துட்டு என்ன ஆயிடுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்துட்டு நடுவுல ஒரு பெரிய கிரேன் இருக்கும், அது மூலியமா தான் வந்துட்டு அந்த ஹெலிகாப்டர் போயிட்டு இருக்கோம். அதை இடிச்சு வந்துட்டு ஆக்சல் கீழே விழுறான். ஆனா அந்த ட்ரோன் வந்துட்டு கரெக்ட் சமயத்துல காப்பாத்திடுது ஆக்சலை. லீலாண்டோ பாத்தீங்கன்னா அந்த ட்ரோனை வேகமா ஓட்டுறா ஹெலிகாப்டர் கிட்ட. அந்த ஹெலிகாப்டரோட தலையிலே வந்துட்டு ஆக்சல் வந்துட்டு சுடுறா. அந்த ஹெலிகாப்டர் வந்துட்டு தடார் புடார்னு கீழே தண்ணியில போயிட்டு விழுது. அதுல இருந்து இவங்க ரெண்டு பேரும் மேல வந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா ஆக்சல் வந்துட்டு ஒரு கன் வச்சிட்டு இருக்கா. ஸ்கின்னர் எங்கயா அப்படின்னு ஆக்சல் கேக்குறான். நீங்க வந்துட்டு கரெக்டா சொல்லிடுங்க, இல்லனா நான் உங்களை வந்துட்டு இந்த தண்ணியிலேயே மூழ்கி விட்டுருவேன். இதுக்கு இந்த விஷனரி டிஜே அதாவது டாக்டர் 909 ஹேக்கர் வந்துட்டு என்ன சொல்றானா, எனக்கு வந்துட்டு ஸ்கின்னர் எங்க இருக்காருலாம் தெரியாது. அதுக்கு ஆக்சல் வந்துட்டு என்ன கேக்குறானா, பின்ன நீ வந்துட்டு ஹப்னால இருந்து நிறைய காசு சம்பாரிச்சே, கோடிக்கணக்கான காசு, அதெல்லாம் வந்துட்டு உனக்கு எப்படி வந்துச்சு? அதுக்கு இந்த டிஜே விஷனரி வந்துட்டு என்ன சொல்றானா, நான் வந்துட்டு டெல்டா மெடிசினல் அப்படின்னு ஒரு கம்பெனியோட டேட்டாவை வந்துட்டு ஹேக் பண்ணேன், அதுல இருந்தா எனக்கு கோடிக்கணக்கான காசு. அந்த டேட்டா வந்துட்டு அவன் செயின்ல வந்துட்டு வச்சிருப்பான். எப்படின்னா பொழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தாட்ல சாம் என்ன பண்ணிருப்பானா, அந்த செயின் எடுத்துட்டு ஆக்சல் கிட்ட வந்துட்டு கொடுத்துறா. ஓகே பாய் கைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சல் அவங்க ரெண்டு பேரையும் அங்கே விட்டு மேல வந்துடுறா. நியூஸ்ல வந்துட்டு என்ன காட்டிட்டு இருக்காங்கன்னா, சாமியோ டிஜே விஷனரி அதாவது டாக்டர் 909 ஹேக்கரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த லசாரஸ் டீம் வந்துட்டு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, டாக்டர் 909கோ ஸ்கின்னர்க்கோ எந்த சம்பந்தமும் இல்ல. இதுக்கு ஹெலனா என்ன சொல்றானா, நம்மளுக்கு இதுலயும் வந்துட்டு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. டெல்டா மெடிசினல் அப்படின்னு சொல்ற ஒரு கம்பெனி வந்துட்டு ஸ்கின்னரோட ஹப்னா பத்தி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்களுக்கும் ஸ்கின்னருக்கோ எந்த சம்பந்தம் இருக்கணும், இவங்களுக்கு வந்துட்டு ஸ்கின்னர் எங்க இருக்கிறாருன்னு தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு லேப் மாதிரி காட்டுறாங்க. அங்க நிறைய மங்கீஸ வந்துட்டு வச்சிருக்காங்க. அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் லேப் ராட்ஸ் மாதிரி வந்துட்டு கேஜ்ல அடிச்சு வச்சிருக்காங்க. எல்லா மங்கீஸும் பாத்தீங்கன்னா போராடுதுங்க வெளியே விடணும்னு சொல்லிட்டு. ஆனா அங்க இருக்கிற ஒரு மங்கி வந்துட்டு மயக்க போட்டு கீழே விழுது. அது நிஜமாவே மயக்க போட்டு விழுந்துச்சா இல்லனா ஹப்னா எடுத்துட்டு செத்துச்சா? அந்த மங்கி வந்துட்டு என்னத்துக்கு யூஸ் பண்ணிருப்பாங்க? இதோட இந்த எபிசோட் வந்துட்டு முடிக்கிறாங்க. இன்னும் 24 days தான் இருக்கு. அதுக்குள்ளயோ இவங்களோட நிலைமைலாம் என்ன ஆக போகுதுன்னு நம்ம கம்மிங் எபிசோட்ஸ்ல தான் வந்துட்டு தெரிய வரும். நான் உங்களை வந்துட்டு அடுத்த எபிசோட் 5 பிரிட்டி வேக்கன்ட்ல பாக்குறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.